மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை கழகத்தில் பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா சிறப்பு மலரும் வெளியிடப்பட்டது. 67 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக் வெட்டப்பட்டு அமைச்சர்கள், கழக தொண்டர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சார்பில் 5 நாட்கள் நடைபெறவுள்ள சிறப்பு மருத்துவ முகாமும் தொடங்கி வைக்கப்பட்டது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டை ஔவை சண்முகம் சாலையில் உள்ள அஇஅதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் பிறந்தநாள் விழா சிறப்பு மலர் நேற்று வெளியிடப்பட்டது. விழா சிறப்பு மலரை கழக ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினரும், திண்டுக்கல் மாவட்ட கழக செயலாளரும், மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சருமான திரு நத்தம் இரா விஸ்வநாதன் வெளியிட்டார். சிறப்பு மலரின் முதல் தொகுப்பை கழக தேர்தல் பிரிவு செயலாளரும், திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும், தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை துணைத் தலைவருமான திரு பொள்ளாச்சி வி ஜெயராமனும், 2ஆம் தொகுப்பை திருவாரூர் மாவட்ட கழக செயலாளரும், உணவு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான திரு ஆர் காமராஜும் பெற்றுக் கொண்டனர். கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும், தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவருமான திரு ஆ தமிழ்மகன் உசேனின் ஏற்பாட்டின் பேரில் 67 கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட கேக் தயாரிக்கப்பட்டிருந்தது. கழக இலக்கிய அணி செயலாளரும், சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சருமான திருமதி ப வளர்மதி இந்த கேக்கினை வெட்டி அதனை கழக அமைப்பு செயலாளரும், கழக மனுக்கள் பரிசீலனை குழு உறுப்பினரும், கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சருமான திருமதி எஸ் கோகுல இந்திராவிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர்கள், பத்திரிகையாளர்கள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கேக் வழங்கப்பட்டது. இதேபோல் கழக இலக்கிய அணி சார்பில் அதன் செயலாளரும், சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சருமான திருமதி ப வளர்மதியின் ஏற்பாட்டின் பேரில் குளிர்பானங்களும் இனிப்புகளும் தலைமை கழகத்தில் திரண்டிருந்த அனைவருக்கும் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்ட கழக செயலாளரும், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஏற்பாட்டின் பேரில் அஇஅதிமுக தலைமை கழக வளாகத்தில் நடைபெறும் மருத்துவ முகாமில் பொது மருத்துவ பரிசோதனை, இருதய சிறப்பு பரிசோதனை, இரத்த பரிசோதனை, கல்லீரல் மற்றும் குடலியல் பரிசோதனை, மூட்டுவலி மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சை, இசிஜி, எக்கோ, பிபி ஸ்கேன் மற்றும் சர்க்கரை அளவு கண்டறிதல் உள்ளிட்ட அனைத்து வகை மருத்துவ ஆலோசனைகளும், உரிய மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மருத்துவ முகாம் வரும் 28ஆம் தேதி வரை தொடர்ந்து 5 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கழக நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்களும், கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவி பேரவை, எம்ஜிஆர் இளைஞரணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாய பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும், உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு அமைப்புகளின் பிரதிநிதிகளும், கழக தொண்டர்களும், பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.